Hey all, welcome back to my channel Higher Ready. This topic is very important. அதாவது பைத்தான் லைப்ரரிஸ்ல என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நான் ஏஐக்காக டேட்டா சயின்ஸ்க்காக மிஷின் லேர்னிங்காக ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதை தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். First of all, what is library in Python? Let me make it easy. So, what simply is library? As a human being, I can do so many tasks. என்னால நடக்க முடியும். I can run. So, I can sing. I can dance. So, I can talk. I can do whatever I want இல்லையா? So, அதே மாதிரி கம்ப்யூட்டரால எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியுமா? இல்ல ஒரு மிஷினால எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியுமா? இல்ல. ஒரு மிஷினால வாஷிங் மிஷினால வாஷ் மட்டும் தான் பண்ண முடியும். கம்ப்யூட்டருக்கு ஜென்ரலா நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா என்னால மெயினான ஒரு எபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நான் டைப் பண்ணுவேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது என்ன பண்ணும், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டா எடுத்துக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரி லைப்ரரி அப்படின்றது என்ன அப்படின்னா கோடிங்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன பார்ட். ஓகே, சோ அந்த பார்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் யூசேஜ் இருக்கு. சோ அந்த யூசேஜை பேஸ் பண்ணி எனக்கு தேவையான லைப்ரரிய நான் எடுத்துட்டு வந்து என்னோட நீடை பேஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதுல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, இல்ல நான் சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு யூஐ டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி தனித்தனியான லைப்ரரிஸ் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பைத்தான்ல லைப்ரரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எவால்வே ஆகுது. So library is simply a part of coding used as per need. So now let's get into this topic of the video. What are all the Python libraries that we need for AI, machine learning and data science? The first and very important library is NumPy. So இந்த நேம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் what it might be. It has the word num and it has the word py. You might have guessed it. Py ன்றது என்ன அப்படின்றது. It of course means Python. Then what is num? Does it means numbers? Almost close to that. It's numerical Python. இதோட மீனிங்கே நம்பையோட மீனிங்கே நியூமரிக்கல் பைத்தான் தான். அதனையா இன்ஜினியர் இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் உங்களோட ரோல் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க நிறைய டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கலாம், அந்த டேட்டால நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம், சோ அந்த டேட்டால இமேஜஸ் இருக்கலாம், சோ அந்த இமேஜஸை நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்துற மாதிரி இருக்கலாம். சோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். சோ அந்த நம்பர்ஸ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த நம்பர்ஸை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த டாஸ்க பண்றதுக்கான எபிலிட்டி உள்ள ஒரு லைப்ரரி தான் நம்பை. சோ நம்பை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நான் பில்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதை வச்சு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். இல்ல நான் மேட்ரிசஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். இல்ல நான் இருக்க ஒரு இமேஜையே நான் ஒரு வெக்டாரா மாத்தி அதாவது ஒரு மேட்ரிஸா கன்வெர்ட் பண்ணணும்னா கூட கன்வெர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பைத்தான் லைப்ரரி தான் நம்பை. சோ ஸ்பெசிபிக்கா எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் as I already mentioned உங்களுக்கு நிறைய டேட்டா வரும். சோ அந்த டேட்டால நீங்க காமனா ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட்டா டைப்னு பாத்தீங்கன்னா டேபிள் டேட்டா டைப்பா தான் இருக்கும். சோ அந்த டேபிள் டேட்டா டைப்ல நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஹிஸ்டரியில இந்த பிசினஸ் எப்படி ரன் ஆச்சு அப்படின்றத கொடுத்து ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் எந்த மாதிரி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். சோ அந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எபிலிட்டி உள்ள ஒரு ஏஐ லைப்ரரி அதாவது பைத்தான் லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா நம்பை தான். சோ அதுல நான் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நான் நிறைய கால்குலேஷன்ஸ் மேனுவலா பண்ற கால்குலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளா ஒன் லைன் ஆஃப் கோடிங்ல நான் பண்ணி முடிச்சிடலாம். That is the use of NumPy Python library in AI. So the second important Python library for AI is Pandas. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்க
ஒரு ஏஐ இன்ஜினியரோ இல்ல டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க டேட்டா செட் நிறைய ஹேண்டில் பண்ணணும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நீங்க எடுத்த உடனே இமேஜ் ஆர் வீடியோ டேட்டாலெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு கேட்டா இன் சம் ப்ராஜெக்ட்ஸ் யூ மைட், பட் இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு பிசினஸ் டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல தான் வரும். அந்த டேபிள் டேட்டாவை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டால இருந்து இன்சைட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி. அந்த டேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பிசினஸோட பாஸ்ட் 3 years டேட்டா உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டாவை பார்த்தா உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த டேட்டால ஒரு 10 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 காலம்ல நிறைய எம்டி செல்ஸ் இருக்கலாம், மேபி எம்டி காலம்ஸே இருக்கலாம், இல்ல நிறைய ரோஸ்ல எம்டியா இருக்கலாம், நிறைய டேட்டால மிஸ் என்ட்ரி ராங் என்ட்ரி நடந்திருக்கலாம். சோ அந்த டேட்டால என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மிஸ்டேக்ஸ சால்வ் பண்றதுக்கு, அண்ட் தென் அதுல ஏதாவது வேல்யூஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கக்கூடிய ரோவையோ காலமையோ டெலீட் பண்றதுக்கு, இல்ல அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை நான் ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரி தான் பாண்டாஸ். சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா டேபிள் டேட்டாவை என்ன வேணா நீங்க பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்த பாண்டாஸ் லைப்ரரி இஸ் மோர் தேன் எனஃப். தட் இஸ் த யூஸ் ஆஃப் பாண்டாஸ் பைத்தான் லைப்ரரி. சோ நீங்க எவ்வளவு காலம் மாறினாலும் இந்த பாண்டாஸ் லைப்ரரி இல்லாம உங்களால AI, machine learning and data science projects கண்டிப்பா பண்ண முடியாது. So that important is this library. And third library is matplotlib. So we have so many ways to visualize. அதாவது என்கிட்ட இருக்க ஒரு டேட்டாவை நான் ஒரு கிராஃபாவோ இல்ல ஒரு சார்ட்டாவோ மாத்தி அந்த டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ அதுக்கு அந்த டேட்டால இருக்க நம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நான் நம்பை யூஸ் பண்ணுவேன். அந்த டேட்டால இருக்க அந்த டேபிள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் அதுல இருக்க டேட்டாவை கிளீன் பண்றதுக்கும் நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணுவேன். சோ அந்த டேட்டாலாம் நான் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட இருக்க டேட்டா ரொம்ப கிளீனா இருக்கு. அந்த டேட்டால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நான் எடுக்கணும். பிசினஸ்க்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனா நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நான் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணணும், இல்ல ஒரு கிராஃபா கன்வெர்ட் பண்ணணும். சோ அப்பதான் என்னால அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். சோ ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ லெட்ஸ் கன்சிடர் உங்ககிட்ட அந்த டேட்டா வந்துருச்சு, நீங்க சார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த சார்ட் என்ன பண்ணுவீங்க? அந்த சார்ட்டை வச்சுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த அந்த கிளைண்ட் கிட்டயோ இல்ல ஸ்டாக் ஹோல்டர்கிட்டயோ கொண்டு போய் எக்ஸ்பிளைனே பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த டேட்டால பாண்டாஸ் வச்சு நான் வந்து டேட்டாவை கிளீன் பண்ணி என்கிட்ட எக்ஸல் டேட்டா கிளீனா இருக்குன்னா அதை வச்சு மேபி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்சைட்ஸ் கிடைக்கலாம். பட் அவங்களுக்கு புரியுமா? கிடையாது. சோ அந்த டேட்டால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க, அதை வச்சு ஆட்டோமேஷன் கூட நிறைய பண்ணலாம். சோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு ப்ரூஃபா இருக்க போறது சார்ட்ஸ் தான். அந்த சார்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கு, கிளியரான விஷுவலைசேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய லைப்ரரி தான் matplotlib. சோ matplotlib யூஸ் பண்ணி நீங்க ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணலாம். சோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ் டேட்டா. சோ ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கு நான் சார்ட் போட்டு பார்த்தாலே மந்த் வைஸ் எப்படி சேல்ஸ் ஆகுது, சோ அடுத்த வருஷமும் இந்த மந்த்ல எனக்கு எப்படி சேல்ஸ் இருக்கும் அப்படின்ற சீசனல் ட்ரெண்ட்ஸை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணலாம். சீசனல் ட்ரெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா வருஷம் இந்த மாசம் எனக்கு இந்த மாதிரி தான் என்னோட டேட்டா ஒர்க் ஆக போகுது, இந்த மாதிரிதான் பிசினஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அததான் சீசனல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு matplotlib அண்ட் தென் seaborn. சோ இது ரெண்டுமே விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ். நான் பக்கத்துல ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் ஐடென்டிபிகேஷனுக்காக. ஓகே, இது ரெண்டுமே விஷுவலைசேஷனுக்கு. என் கிட்ட இருக்க அந்த டேட்டாவை ஒரு சார்ட்டாவோ ஒரு கிராஃபாவோ நான் மாத்துறேன். எதுக்காக? அந்த டேட்டால என்ன இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. சோ இந்த மாதிரி ஒரு இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லா டைமும் பைத்தான் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எக்ஸல்லே உங்களால சார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ பட் இதுல உங்களுக்கு டேட்டாவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸலுக்கு அதை ஹேண்டில் பண்ற கேப்பபிலிட்டி இல்ல. ஆனா பிசினஸ் டேட்டா ஒரு crore எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க டேட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பா பிக் டேட்டாவா தான் இருக்கும். வருஷ கணக்கான டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது பிக் டேட்டாவா தான் இருக்கும். அதை அவங்க கிளவுட்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கிளவுட்ல இருக்க டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு யூ நீட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சோ அப்பதான் நீங்க பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பைத்தான்ல இருக்கக்கூடிய இந்த AI லைப்ரரிஸ அங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ விஷுவலைசேஷனுக்கு we need
Matplotlib and Seaborn. So fifth important library. இப்போ நான் ஆல்ரெடி டேட்டால நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டேன் அண்ட் டேபிள்லையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அண்ட் சார்ட்ஸும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நான் நம்பைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் தவிர்த்து நான் பாண்டாஸ்ல நம்ம நல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்றது, அதாவது ஏதாவது ஒரு காலம்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஸ் ஆகுற வேல்யூவை வேற ஒரு வேல்யூவை வச்சு நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிப்ளேஸ் பண்ற வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவோட சென்டர் ஆஃப் த டேட்டாவா இருக்கணும். அந்த சென்டர் ஆஃப் த டேட்டாவை நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நம்ம கிளியரா இன்னும் சில வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மீன், மீடியன் ஆர் மோட். சிம்பிளா சொல்லணும்னா இன்னும் சிம்பிளா ஆவரேஜ் வேல்யூ இல்ல அப்படின்னா அந்த டேட்டால இருக்கக்கூடிய சென்டர் வேல்யூ இல்லைன்னா அந்த டேட்டால ரிப்பீட் ஆகுற வேல்யூஸை வச்சு என்னோட டேட்டால ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி தான் ஸ்கிகிட்லேர்ன். அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்றதுக்கு இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபரேஷன்ஸ் நான் யூஸ் பண்றதுக்கு, அதை நான் இம்போர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஸ்கிகிட்லேர்ன் லைப்ரரி இன் பைத்தான். சோ எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ். சோ டேட்டா சயின்டிஸ்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரோலே என்ன தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது டேட்டால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி என்ன இன்சைட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அதையும் தாண்டி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே ஒரு லைப்ரரியா மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. சோ நீங்க மீன், மீடியன், மோட்லாம் போடணும் அப்படின்னா முன்னாடி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். சோ இப்போ அப்படி கிடையாது. சிம்பிளா என்கிட்ட இருக்க ஒரு 1000 rows ஆஃப் டேட்டாக்கு டாட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிகிட்லேர்ன் பக்கத்துல டாட் போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ டேட்டாக்கான மீன் ஈஸியா கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ ஒன் லைன் ஆஃப் கோடிங்ல என்னால அந்த டாஸ்கை முடிக்க முடியும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக யூஸ் பண்றது ஸ்கிகிட்லேர்ன் அப்படின்ற ஒரு லைப்ரரி. நெக்ஸ்ட் டென்சார்ஃப்ளோ. இந்த லைப்ரரியோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐல ஸ்பெசிபிக்கா we have a concept called deep learning. அதாவது என்கிட்ட டேட்டா 2 டைப்ஸா இருக்கும். ஒன்னு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, இன்னொன்னு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. டெக்ஸ்ட் டேட்டா இல்ல ஒரு டேபிள்ல இருக்க டேட்டா அதெல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டா கேட்டகரி கீழே வரும். இல்ல என் டேட்டா இமேஜாவோ இல்ல ஒரு வீடியோவாவோ இருக்கு இல்ல ஆடியோவா இருக்கு அப்படின்னா இந்த லைப்ரரிஸ். ஸோ பாண்டாஸ்லாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. இமேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா we need a library called TensorFlow and Keras. ஸோ இந்த ரெண்டு லைப்ரரியுமே என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்குற அந்த இமேஜ் டேட்டா இருக்கு இல்லையா, நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன், அந்த இமேஜை வச்சு நீ கிளாசிஃபை பண்ணி கொடு. இந்த ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சர்ல ஒரு லீஃப் இமேஜ் நான் கொடுக்குறேன் ஏஐ மாடல் கிட்ட. இந்த லீஃப் லைட் கிரீனா இருக்கா இல்ல டார்க் கிரீனா இருக்கான்னு எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடு. அதாவது 3 கேட்டகரிஸ் வச்சுக்கோ. ஒன்னா லைட் கிரீனா இருந்தா அது புது லீஃப், டார்க் கிரீனா இருந்தா இட் இஸ் அடல்ட் லீஃப், இல்ல எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா அந்த லீஃப் வந்து இட் இஸ் ஓல்டு லீஃப். ஓகே, சோ இல்ல இதுவே பிரவுன் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த லீஃப் காஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 4 கேட்டகரி வச்சுக்குவோம். ஓகே, சோ இது 4யும் எனக்கு எம்எல் மாடல் ஒரு ஏஐ மாடல் கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கணும். சோ அந்த இமேஜஸ போட்டோவா எடுத்து நான் கொடுக்கும்போது அந்த இமேஜ் குட்டி குட்டி பார்ட்டா பிக்சல்ஸா மாத்தி அதை ப்ரோக் பண்ணி அதுக்குள்ள இருக்க பேட்டர்ன்ஸை ரீட் பண்ற எபிலிட்டி பைத்தான் லைப்ரரிஸ்க்கு இருக்கு. சோ அப்படிப்பட்ட பைத்தான் லைப்ரரிஸ் தான் இந்த டென்சார்ஃப்ளோ அண்ட் கெராஸ் அப்படின்ற பைத்தான் லைப்ரரிஸ். ஓகே, சோ அந்த இமேஜ் டேட்டாவை அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வெக்டார் டேட்டா பேஸா மாத்தும். சோ அப்ப என்னோட எம்எல் மாடலோட ஒரு ஏஐ மாடலோட ப்ராசஸிங் பவர் இன்னும் நான் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம். சோ அது என்ன பண்ணும்னா இமேஜ் டேட்டாவே எடுத்து கொடுத்து என் ஏஐ மாடல் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும்போது டைம் அதிகமா எடுக்கும். சோ இந்த டேட்டாவை நான் சிம்பிளா மாத்தி எடுக்கிறேன் அப்படின்னா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த டைம் ரெடியூஸ் ஆகும். சோ அந்த டேட்டாவை காம்ப்ளிகேட் டேட்டாவை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற எபிலிட்டி உள்ள பைத்தான் லைப்ரரிஸ் தான் இந்த டென்சார்ஃப்ளோ அண்ட் கெராஸ். சோ why do we need that? அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டால இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் தான் டென்சார்ஃப்ளோ அண்ட் கெராஸ். சோ இதையும் தாண்டி we have a library called PyTorch. So as similar to Keras and TensorFlow in the PyTorch and OpenCV.
இந்த ரெண்டுமே எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது ரெண்டுக்குமே ஒரு சிமிலரான கோல் இருக்கு. கம்ப்யூட்டர் விஷன் ஒரு டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னோட லேப்டாப்ல கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவை வச்சு போற டேட்டா வச்சு என்னோட கம்ப்யூட்டர் ஒரு டிசிஷன் எடுக்குது. அதை வச்சு அடுத்த ப்ராசஸ் மூவ் ஆன் பண்ணுது அப்படின்னா அதுதான் கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவோம். சோ சிம்பிளா சொல்லணும்னா ரொபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ரொபோட்டிக்ஸ்ல வி ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு ஆட்டோமேட் இல்லையா? ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹியூமனாய்டு ரோபோட் என்ன பண்ணும்? அதால கண்ணுல பார்க்க முடியல. அந்த கண்ணுல என்ன கண்ணா இருக்கு? இல்ல கேமரா, இல்ல அப்படின்னா லைவ் கேமராவோ, இல்லனா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ற சென்சாரோ, இல்ல இமேஜ் டிடெக்ட் பண்ற சென்சாரோ இருக்கும். சோ அதை வச்சு இன்புட் லைவா கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். சோ கலெக்ட் ஆகுற அந்த லைவ் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க உள்ள வந்து கோடிங் போட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த கோடிங் வந்து மெயினா இந்த ஓபன் சிவி, பைடார்ச் மாதிரியான லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ பைத்தான்ல இந்த ரெண்டு லைப்ரரிஸும் ஜென்ரலா கம்ப்யூட்டர் விஷனுக்காக. சோ லைவா நான் கலெக்ட் பண்ற அந்த டேட்டாவை இமேஜ் டேட்டாவா இருக்குன்னா அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற எபிலிட்டிஸ் உள்ள லைப்ரரிஸ் தான் இந்த பைடார்ச் அண்ட் ஓபன் சிவி. சோ இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் விஷன்ற டெக்னாலஜி என்னன்னா ஜென்ரலா மிஷின்ஸ் லைவா டேட்டா கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிபிக்கா இமேஜ் டேட்டா, ஆடியோ டேட்டா, வீடியோ டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டேட்டால இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னையோ இல்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கையோ புரிஞ்சுக்கிற ஒரு எபிலிட்டி உள்ள பைத்தான் லைப்ரரிஸ் தான் இந்த ஓபன் சிவி அண்ட் பைடார்ச். சோ இப்ப டென்சார்ஃப்ளோ அண்ட் கெராஸ் எதுக்காக? சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா டென்சார்ஃப்ளோ அண்ட் கெராஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை, என்கிட்ட இமேஜ் டேட்டா ஆல்ரெடி இருக்கு, கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஆனா அதையும் தாண்டி லைவ் டேட்டாவுக்கு ஹேண்டில் பண்ற எபிலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் லைவ் டேட்டாவை நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா ஏஐ மாடலை வச்சு அதை கிளியர் கட்டா ஹேண்டில் பண்ற எபிலிட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ லைப்ரரி, பைத்தான் லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா அது ஓபன் சிவி அண்ட் பைடார்ச் தான். சோ இதுல நான் வந்து நம்பை, பாண்டாஸ் எல்லாம் வந்து ஐ டோல்ட் தட் ஒரு டேபிள் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான ஏஐ லைப்ரரி இருக்கு, அதுதான் எக்ஸ்ஜி பூஸ்ட். என் டேட்டா டேபிள் டேட்டாவா இருக்கு, அந்த டேட்டாவை வச்சு நான் இன்சைட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு டூ சோ மெனி திங்ஸ். ஸோ அந்த டேபிள் டேட்டாவை இது ரொம்ப பெரிய டேட்டாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இருக்கு சின்ன டேட்டானா இட்ஸ் ஃபைன். இதுவே ரொம்ப பெரிய டேட்டாவா இருக்கு அப்படின்னா அதுக்காக நான் ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரி தான் எக்ஸ்ஜி பூஸ்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஓகே, சோ என் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்ஜி பூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நான் என் பிசினஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். அண்ட் தென் என் டேட்டால சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ரெக்ரெஷன் பேஸ்ட் டேட்டா, மெயினா நம்பர் பேஸ்ட் டேட்டாவை நம்ம ரெக்ரெஷன் பார்ட்னு சொல்லுவோம். இல்ல நான் இந்த ரெண்டு டேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அது கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். இது ஏஐஎம்எல்ல நம்ம படிக்க போற ஒரு கான்செப்ட். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நம்பரா இருக்கு, அந்த நம்பரை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நம்பர் வரும்னு ஒரு பிசினஸ் டேட்டாவை நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது ரெக்ரெஷன். இல்ல கிளாசிஃபை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இமேஜ் கிளாசிபிகேஷனே சொன்னேன்ல, அந்த லீவ்ஸ் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அந்த லீவ்ஸ் எனக்கு வந்து இப்ப டேபிள்ல கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ல கிரீன் லீவ், எல்லோ லீஃப், லைட் கிரீன் லீஃப், இல்ல ப்ரௌன் லீஃப்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் கேட்டகரைஸ் பண்ணும். அதாவது ஓல்டு பிளான்ட்டா, இல்ல அது ஃப்ரெஷ் பிளான்ட்டா, இல்ல அது வந்து ஹெல்தியான பிளான்ட்டா நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். சோ இதெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரைஸ் பண்ணுவல்ல, அது கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரும். ஓகே, சோ இதுல மெயினா ரெக்ரெஷனுக்கு எஃபிஷியன்ட்டா நான் லைவ் டேட்டா கலெக்ட் பண்ணி நான் ரெக்ரெஷன் அப்பப்ப ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த மந்த்துக்கான சேல்ஸ், அடுத்தடுத்த டேக்கான சேல்ஸ். சோ இப்ப எனக்கு நிறைய டேட்டா வரும்ல, அதை நான் எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரி தான் எக்ஸ்ஜி பூஸ்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஓகே, சோ இதையும் தாண்டி ஒரு அடிஷனலா நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பைத்தான் லைப்ரரி சொல்ல போறேன். அதுதான் இதோட டிப்னு வச்சுக்கோங்களேன். அடிஷனலா இந்த வீடியோக்கான ஒரு டிப்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் கால்ட் அஸ் எம்எல் ஃப்ளோ. சோ இதோட யூசேஜ் என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, என் டேட்டாவை வச்சு நான் ஒரு இன்சைட்ஸ் எடுக்கிறேன், இல்ல நான் அதை வச்சு ஒரு ஆட்டோமேட் பண்றேன், என்ன வேணா நான் பண்ணிட்டு போறேன். அதுல ஃபைனல் ப்ராசஸ் அப்படி ஃபைனல் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட். இதுக்கு நடுவுல நான் இன்சைட்ஸ் எடுக்கிற ப்ராசஸும் வரும், மிஷின் லேர்னிங்
அப்ளிகேஷன் லைக் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் அப்ளை பண்ற பாட்டும் வரும். இந்த மாதிரி நான் டேட்டா வச்சு நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ஸ்டெப்ஸையும் ஒரு ஃப்ளோல மெயின்டைன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு டூல்னு சொல்லலாம், இல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான இப்போ ஆன் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பைத்தான் லைப்ரரின்னு சொல்லலாம். இதை வச்சு நான் மேட்ப்ளாட்லிபை விட இல்ல சீபானை விட ரொம்ப எஃபிஷியன்டான சார்ட்ஸையும் விஷுவலைசேஷன்ஸையும் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் லைக் அ போனஸ் ஸ்டெப். ஸோ இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஏ புதுசா இருந்தாலும் இது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. Bye for now. We'll meet you in next video.